30-30 சீரீஸில் 2வது மேட்ச் விளையாட போகிறோம். 30 கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஆனால் 300 கேள்விக்கு நம்மளை தயார்படுத்திக்க போகிறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி 5 யூனிட் கவர் பண்ணிட்டோம். 4 யூனிட்டில் இருக்கிற தியரிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதை வச்சு தெரிஞ்ச கேள்வி, கன்ஃபியூஸ் ஆகிற கேள்வி, தெரியாத கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது 4th Feb 2023 ஷிஃப்ட் 2ல் கேட்கப்பட்ட சைக்காலஜி கேள்விகள். மொதல் கேள்வி, an individual gratifies the frustrated desires in the world of imaginary achievement is. ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய விரக்தி அடைந்த ஆசைகளை கற்பனையாக சாதித்து திருப்தி அடைவது. விரக்தி அடைந்த ஆசைகள்னா என்ன? நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், கிடைக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் கிடைக்காமலே போகுது. ஒரு கட்டத்தில் இனி நமக்கு இது கிடைக்காதுன்னு தோணுதில்லை. அதுதான் விரக்தி அடைந்த ஆசை, ஃப்ரஸ்ட்ரேட்டட் டிசையர்ஸ். அதை கற்பனையாக சாதிச்சு திருப்தி அடைகிறது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ரிப்ரெஷன், அடக்குதல். அடக்கணும்னா இந்த ஆசை நமக்கு நிறைவேறவே இல்லை, அப்போ இது ஆப்ஷன் கிடையாது. ரிக்ரெஷன், பின்னோக்கி செல்லல். இது என்னன்னு சரியா புரியல. ஃபேண்டசி, பகல் கனவு காணுதல். வீட்டில் உட்காந்து நம்ம கற்பனையிலேயே ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி நினைச்சு பார்க்கறது. இது சரியா இருக்குன்னு தோணுது. அடுத்து ப்ரொஜெக்ஷன், புறத்தெரிதல். இதுவும் என்னன்னு சரியா தெரியல. ஃபேண்டசி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால அதை சூஸ் பண்ணிக்கிறோம். இது சரியான விடையா? ஆமாம், சரியான விடை தான். இந்த கேள்வி எங்கிருந்து எடுத்திருக்காங்க? நம்மளுடைய 100 தியரிஸ்லேருந்து தான். சிக்மண்ட் ஃப்ராய்டோட சைக்கோ அனாலிட்டிக் தியரி. இதில் 3 விஷயம் பார்த்தோம். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இட்டுன்றது இன்ஸ்டிங் பேஸ்ட், எனக்கு எதுனாலும் உடனே கிடைக்கணும். பிறக்கும் போதே நம்ம கூடவே இது இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் ப்ளஷர் பிரின்சிபல், இன்பத்தை மட்டுமே நாடும். 5 வயசுல ஃபார்ம் ஆகிறது சூப்பர் ஈகோ, மொராலிட்டி. இட்டு ஆசைப்படுற எதையுமே பண்ண விடாது. சொசைட்டியோட ரூல்ஸ் காரணம் காட்டும், மாரல் வேல்யூஸ் காரணம் காட்டும், இப்படி எதையுமே பண்ண விடாது. இதுக்கு இன்னொரு பேர் மாரல் பிரின்சிபல். ஈகோன்றது ரியாலிட்டி பிரின்சிபல். இதோட வேலையே இட்டுக்கும் சூப்பர் ஈகோக்கும் சமரசம் பண்ணி வைக்கிறது தான். சரி, இந்த கேள்விக்கும் இந்த தியரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தியரியோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த கேள்வி. நம்ம ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கோம்னு வச்சுக்கோ, நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். இப்போ இட்டு என்ன சொல்லும்? இன்றைக்கே ப்ரொமோஷன் வாங்கி நாளைக்கே சீனியர் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நிற்கும். சூப்பர் ஈகோ என்ன சொல்லும்? இதுக்கு நீ முதல்ல தகுதியானவனான்னு யோசிச்சுக்கோ, உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, உடனேலாம் கிடைக்காது, பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லும். இப்போ ஈகோ வந்து சமரசம் பண்ணும். உடனே கிடைக்கணும்னா அது முடியாது, வெயிட் பண்ணி தான் வாங்கணும்னா அதுவும் லேட் ஆயிடும். அப்போ ஈகோ ரியாலிட்டியை பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணும். ப்ரொமோஷன் எப்போ போடுறாங்கன்னு செக் பண்ணும், யார் யார் பேர்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு விசாரிக்கும், நமக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். இதுதான் ஈகோடைய வேலை. இப்போ ப்ரொமோஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதில் நம்ம பேர் இல்லை. இதை கேள்விப்பட்டதும் நம்மளுடைய ஈகோ எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரொமோஷன் வந்தால் சம்பளம்லாம் ரொம்ப ஏறாது, ஆனால் வேலை மட்டும் நிறையா கொடுப்பாங்க, அதனால இது வராமல் இருந்தே சந்தோஷம்தான். அதுவும் இல்லாமல் என்னை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கிடைச்சது நியாயமானது தான் அப்படின்னு ஒத்துக்குச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சது. இதுக்கு பேர் தான் ரேஷனலைசேஷன், காரணம் கற்பித்தல். நம்ம ஒன்று ஆசைப்பட்டோம், அது நிறைவேறலை, அதுக்கான சரியான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நிம்மதியோட வீட்டுக்கு போயிடலாம். இப்போ ஈகோவால் ப்ரொமோஷன் வராததை தாங்கிக்க முடியலன்னா அது எடுக்கிற ஸ்டெப் தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ், தற்காப்பு நடத்தைகள். அதில் 4 இருக்குது, அந்த 4 தான் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. முதல்ல ரிப்ரெஷன், அடக்குதல். ஈகோவால் ப்ரொமோஷன் வராது தாங்கவே முடியாது. அப்போது எதுவுமே பண்ணாமல் இந்த விஷயத்தை அப்படியே அன்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே அடக்கி வச்சுக்கும். இப்படி ஒரு விஷயம் நடந்ததையே மறக்க முயற்சிக்கும். பின்னாடி அப்பப்போ ஞாபகம் வந்தாலும் டெம்பரவரியாக கவலைப்பட்டுட்டு திருப்பி ஆழ் மனசில் அடக்கி வச்சுக்கும். அதுதான் ரிப்ரெஷன், அடக்குதல். இதே ரிக்ரெஷன், பின்னோக்கி செல்லல்னா நம்மளுடைய குழந்தை பருவத்துக்கு போயிடுவோம். சின்ன வயசில் ஒரு சாக்லேட் கிடைக்கலன்னா என்னெல்லாம் பண்ணுவோமோ அதையெல்லாம் இப்போ பண்ண ஆரம்பிப்போம். ஸ்கூலுக்கு கோவமாக வருது, யார்ட்டையும் பேசாமல் இருக்கிறது, வேணும்னே வேலையை ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறது, ஒரு குழந்தை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருப்போம். இன்னொரு வழியில் எப்படி ஈகோ இதை ஹேண்டில் பண்ணோன்னா, ஃபேண்டசி, பகற்கனவு காணுதல். வீட்டில் போய் உட்காந்துட்டு நாளைக்கே இந்த வேலையை ரிசைன் பண்ணுறோம், நம்மளே ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம், பெரிய ஆள் ஆகிறோம், எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்காத பிரின்சிபல் என்னை பார்த்து மூக்கில் விரல் வைக்கணும் அப்படின்னு நம்ம கற்பனையிலேயே நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றி சந்தோஷப்பட்டுக்கும் இந்த ஈகோ. 4வது வழி ப்ரொஜெக்ஷன், புறத்தெரிதல். அப்படின்னா அடுத்தவங்க மேலே பழிய போடுறது. ப்ரொமோஷன் கிடைச்சவங்களாம் யாருன்னு தெரியும், அவங்கெல்லாம் பிரின்சிபலுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ஏதாவது சூழ்ச்சி பண்ணி தான் இந்த ப்ரொமோஷனை எனக்கு வராமல் அவங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னு மொத்தமாக பழைய தூக்கி அவங்க மேலே போடுறது. அப்போது நம்ம ஆசை நிறைவேறாத போது நம்மளுடைய ஈகோ கரெக்டான காரணத்தை கண்டுபிடிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் ரேஷனலைசேஷன், காரணம் கற்பித்தல். இல்லை ஒத்துக்க மாட்டேன்னுச்சுன்னா 4 டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது, தற்காப்பு நடத்தைகள். ரிப்ரெஷன், அடக்குதல், ஆள் மனசில் அடக்கிக்கிறது. ரிக்ரெஷன், பின்னோக்கி செல்லல், குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறது. ஃபேண்டசி, பகற்கனவு காணுதல், கற்பனைகளே ஆசை நிறைவேற்றிக்கிறது. ப்ரொஜெக்ஷன், புறத்தெரிதல், அடுத்தவங்க மேலே பழிய போடுறது. எப்படி ஃபேண்டசியை பற்றி இந்த கேள்வி கேட்டாங்களோ, ரிப்ரெஷனை பற்றியும் கேட்கலாம், ரிக்ரெஷனை பற்றியும் கேட்கலாம், ப்ரொஜெக்ஷன் பற்றியும் கேட்கலாம், டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு கேட்கலாம், ரேஷனலைசேஷன் பற்றி கேட்கலாம், இட், ஐடி, சூப்பர் ஈகோ அதை பற்றியும் கேட்கலாம். இப்படி இந்த தீரிலிருந்து மட்டுமே ஒரு 10-15 கேள்விகள் கேட்கலாம். அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி
இந்த இட், ஈகோ, சூப்பர் ஈகோ எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். நம்மளுடைய மைண்ட் வந்து ஒரு ஐஸ்பர்க் மாதிரி, பனிப்பாறை. மேலே வெளியே தெரியறது தான் கான்ஷியஸ் மைண்ட், நனவு மனம். அதுக்கு கீழே மூழ்கி இருக்கிறது நான் கான்ஷியஸ் மைண்ட், நனவிலி மனம். இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட், நனவுக்கு முந்தைய மனம். அன்கான்ஷியஸ் மைண்ட், நனவல்லா மனம். இட்டு அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும், சூப்பர் ஈகோ ப்ரீ கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும், ஈகோ இது 3த்துக்கும் ட்ராவல் பண்ணிட்டுருவோம். இதை வச்சும் கேள்வி கேட்டிருக்காங்க, அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, the intelligence that represents a verbal ability is called. சொற்களை கையாளும் நுண்ணறிவு என்பது. சொற்களை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், மொழியியல் நுண்ணறிவு. சொற்களுக்கும் மொழிக்கும் சம்மந்தம் இருக்குது, அப்போ இது இருக்க வாய்ப்பு உண்டு. லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், தர்க்க ரீதியான நுண்ணறிவு. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதுதான் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், சமூக உறவு தொடர்பான நுண்ணறிவு. நமக்கும் இன்னொருத்தருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், அதுதான் இன்டர்பர்சனல். நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னால் இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. இயற்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த நுண்ணறிவுக்கு பேர் தான் நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ். அப்போ இது பார்த்தோன்னே தெரியுது, லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், மொழியியல் நுண்ணறிவு தான் சரியாக இருக்குன்னு தோணுது. அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்காங்க? நம்ம 100 தியரிஸ்லேருந்து தான். ஹோவர்ட் கார்ட்னர்ன்றவர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் 8 டைப் இருக்குன்னு சொன்னார். பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. அந்த 8 அடிப்படையாக வச்சு தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. லிங்குவிஸ்டிக்ன்றது மொழி சம்மந்தப்பட்டது. லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அனலைஸ் பண்ணுறது, இல்லை கணிதம் சம்மந்தப்பட்ட நுண்ணறிவு. ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், இடங்களை பற்றிய நம்முடைய நுண்ணறிவு. மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், இசையை பற்றின அறிவு. பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ், நம்முடைய உடல் இயக்கத்தை பற்றின அறிவு. இன்டர்பர்சனல், நமக்கும் அடுத்தவங்களுக்கும் உள்ள தொடர்பு. இன்ட்ராபர்சனல், நமக்குமான தொடர்பு. நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. லிங்குவிஸ்டுக்கு வேர்பல் எபிலிட்டின்னு கேட்ட மாதிரி இசை சம்பந்தமாக ஏதாவது ஒன்று கொடுத்து இது என்ன இன்டெலிஜென்ஸ்னு கேட்கலாம். இல்லை இயற்கை சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டு இது என்ன இன்டெலிஜென்ஸ் கேட்கலாம். இது மாதிரி 8 கேள்வி இதிலே கேட்கலாம். அதையே மாற்றியும் கேட்கலாம். லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படியும் கேட்கலாம். இல்லை மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கோட்பாடு யார் கொடுத்தான்னு கேட்கலாம். இல்லை கார்ட்னர் முன்மொழிந்த கோட்பாடு எதுன்னு கேட்கலாம். இப்படி இதுலேயே 20 வகையான கேள்வி கேட்கலாம். அதனால தான் சொல்கிறோம் 30 கேள்வி பார்த்தோன்னா 300 கேள்விக்கு தயார் பண்ண மாதிரி. அடுத்தது, ஹவு மெனி கார்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த இங்க் பிளாட் டெஸ்ட். மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன? இதுவும் 100 தியரிஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு பதிலே தெரியலனா கூட நம்மளுடைய சீக்ரெட்டை வச்சு அதை சால்வ் பண்ணலாம். நம்பர் வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? எக்ஸ்ட்ரீம் வேல்யூவை ரிமூவ் பண்ணணும். அப்போ சின்ன நம்பர் 5 அது வேண்டாம், பெரிய நம்பர் 20 அதுவும் வேணாம், நடுவில் இருக்க நம்பர் 10, 15 அதில் சின்ன நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். 10 கரெக்ட் ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இது சரியா தவறா? இது சரியான பதில். இப்போ நம்ம ஃபாலோ பண்ண டெக்னிக், உங்களுக்கு இந்த கேள்வியை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லைனா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த கேள்வி எங்கே எடுத்திருக்காங்க? நம்ம 100 தியரிஸில் பார்த்துருக்கோம். ஹெர்மன் ரோஷான்றவர் ஒரு அட்டையில் இங்கை தெளித்து மக்கள்கிட்ட காமிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு அவங்களோட இன்னர் எமோஷன்ஸை கண்டுபிடிச்சார். ப்ரொஜெக்ஷன்ஸ் ரிவீல் இன்னர் எமோஷன்ஸ். முன்னாடியே ப்ரொஜெக்ஷன்னா புறத்தெரிதல்னு பார்த்தோம். அடுத்தவங்க மேலே பழி போடுறது. இங்கே வர ப்ரொஜெக்ஷனோட மீனிங் வந்து பிரதிபலிப்பு. நம்ம ஆள் மனசில் என்ன இருக்குன்றதை பிரதிபலிக்கிறது. இதுக்கு இவர் 10 அட்டையை யூஸ் பண்ணார். அட்டைக்கு பேர் தான் இங்க் பிளாட்ன்றது. அந்த கேள்வி தான் இங்கே கேட்டிருக்காங்க. வேறு எப்படி இந்த கேள்வி கேட்கலான்னா, அந்த 10 அட்டையில் 5 பிளாக் அண்ட் ஒயிட், 2 பிளாக் அண்ட் ரெட், 3 மல்டி கலர்ட், இதை வச்சும் கேள்வி கேட்கலாம். அடுத்து, இமிடேஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டூ பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன். பின்பற்றுதல் மற்றும் வலுப்படுத்துதல் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இமிடேஷன்னா இன்னொருத்தரை பார்த்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறது. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா ஒரு விஷயத்தை திருப்பி பண்ண வைக்கிறது. ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பேரண்ட்ஸ், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எல்டர்ஸ், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் சில்ட்ரன், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஏஜ்ட் பீப்புள். இதற்கான பதில் நமக்கு தெரியலன்னே வச்சுக்கோம். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது. கடைசி வார்த்தை மட்டும் தான் மாறி இருக்கு. நம்ம படிக்கிற சப்ஜெக்டே சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி. எல்லா டாப்பிக்குமே சைல்டு பற்றி தான் இருக்குது. அப்போது இது கண்டிப்பாக லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் சில்ட்ரனாக தான் இருக்கும் அப்படின்னு இதை சூஸ் பண்ணிக்கிறோம். இது சரியான பதிலா அப்படின்னா சரியான பதில் தான். இந்த கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்காங்க? 100 தியரிஸ்லேருந்து தான். ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷனிங் புறா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணார்ல. பிஹேவியர் ஷேப் பை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணுறதுனாலையும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனாலையும் பிஹேவியரை ஷேப் பண்ணலான்னு சொன்னார். இங்கே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கேள்வியில் இமிடேஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த தியரியோடைய எக்ஸ்டென்ஷன். இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கை அப்ளை பண்ணி ஸ்கின்னர் இன்னொரு தியரி கொடுக்குறாரு, லாங்குவேஜ் அக்விசிஷன். ஒரு மொழியை நம்ம எப்படி கற்றுக்குறோம் அப்படின்றது. லாங்குவேஜுக்கு இன்னொரு வார்த்தை தான் வேர்பல் பிஹேவியர் இஸ் லேர்ன் த்ரூ இமிடேஷன் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃப்ரம் தி என்வாயன்மெண்ட். மற்றவங்களை பார்த்து நம்ம ஒரு மொழியை பேச கற்றுக்கிறோம், திரும்ப பேசுகிறதுனாலையும் நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்றது தான் இந்த தேரியோடைய சாராம்சம். அதை தான் இங்கே கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் த மெயின் எம்ஃபசிஸ் இஸ் ஆன் தி கவுன்சிலர்ஸ். அறிவு பகர்தல் செயல்முறையில்
அறிவுரை பகர்பவரின் டேஷ் முதன்மை பெறுகிறது. நம்ம ஒருத்தருக்கு ஆலோசனை வழங்கணும். அப்போது நம்ம கிட்ட முதல்ல என்ன இருக்கணும், அதுதான் கேள்வி. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை இருக்கலாம். செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. செல்ஃப் அக்செப்டன்ஸ், சுய ஏற்புடைமை இருக்கலாம். செல்ஃப் எஸ்டீம், தன் மதிப்பு, இதுவும் இருக்கலாம். எது சரியான பதில் நமக்கு தெரியல, எங்கே படித்தோன்னு ஞாபகம் இல்லை. அதனால லென்த்தி ஆப்ஷன் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். இது சரியான விடையா? இல்லை. சரியான விடை செல்ஃப் அக்செப்டன்ஸ், சுய ஏற்புடைமை. எங்கேருந்து இந்த கேள்வி எடுத்திருக்காங்க? 100 தியரிஸ்லேருந்து தான். கார்ல் ரோஜர்ஸ்ன்றவர் செல்ஃப் கான்செப்ட் பற்றி பேசியிருக்காருன்னு பார்த்தோம். லெக்கின்னு ஒருத்தவர் முதல்ல இந்த செல்ஃப் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். கார்ல் ரோஜர்ஸ் அதை வழிமொழிச்சார். செல்ஃப் கான்செப்ட்ன்றது நம்மளை பற்றியே நமக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கணும், அப்போ தான் லேர்னிங் ஈஸியாக நடக்கும் அப்படின்றது தான் இவருடைய தியரி. இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். செல்ஃப் இமேஜ், சுய பிம்பம்ன்றது உண்மையான நம்ம சுமாராக தான் படிப்போம், ரூமை நீட்டாக வச்சுக்க மாட்டோம், எங்கே போனாலும் லேட்டாக தான் போவோம் அப்படின்னு வச்சுக்கோம். இதுதான் உண்மையான நம்ம. இதுக்கு பேர் தான் செல்ஃப் இமேஜ். நம்ம எல்லாத்துக்குள்ளும் ஐடியல் செல்ஃப்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது. நம்ம ஸ்கூல் டாப்பராக இருக்கணும், எப்போவுமே நீட்டாக இருக்கணும், எங்கே போனாலும் பங்க்சுவலாக போகணும் அப்படின்ற மாதிரி. செல்ஃப் ஒர்த்ன்றது இந்த ரியல் செல்ஃபுக்கும் ஐடியல் செல்ஃபுக்கும் இடையில உள்ள கேப் தான் செல்ஃப் ஒர்த். இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுடைய செல்ஃப் ஒர்த் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம சந்தோஷமாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் கேப் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுடைய செல்ஃப் ஒர்த் கம்மியாக இருக்கும். ஏன்? ஐடியல் செல்ஃப் சொல்லும் நம்ம தான் ஸ்கூல் டாப்பராக வரணும் அப்படின்னு. நம்மளுடைய ரியல் செல்ஃப் என்ன பண்ணும்? படிக்கிறதுக்கே கஷ்டப்படும். அப்போது நம்மளை பற்றியே நமக்கு ஒரு தாழ்வு மனப்பானம் வந்துடும். செல்ஃப் ஒர்த் கம்மியாக இருக்குது. நம்ம ஐடியல் செல்ஃப் எல்லா இடத்துக்கும் பங்க்சுவலாக போகணும்னு சொல்லுது. ரியல் செல்ஃபும் எல்லா இடத்துக்கும் பங்க்சுவலாக போச்சுன்னா பரவாயில்ல, நம்ம நினச்ச மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய செல்ஃப் ஒர்த் அதிகமாகும். இதுதான் இந்த கான்செப்ட். கார்ல் ரோஜர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ரியல் செல்ஃபும் ஐடியல் செல்ஃபும் ஒத்து போச்சுன்னா அதுக்கு பேர் கான்க்ரூவன்ஸ், ஒற்றுமை. இது ரெண்டும் ஒத்து போகலன்னா அதுக்கு பேர் இன்கான்க்ரூவன்ஸ், பொருத்தமின்மை. தாழ்வு மனப்பான்மை, பதட்டம், நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் வரது இந்த பொருத்தமின்மை காரணமாக தான். அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாரு இவர்? செல்ஃப் அக்செப்டன்ஸ், சுய ஏற்புடைமை. இதுதான் நான், எங்கே போனாலும் லேட்டாக தான் போவேன், என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும், என் ரூம் குப்பையாக தான் இருக்கும், அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிக்குவேன் அப்படின்னு நம்மளுடைய ரியல் செல்ஃப் நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் அக்செப்டன்ஸ். இது மூலம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்மளையே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கும் போது நம்மளுடைய குற்ற உணர்ச்சி குறையும். லேர்னிங்க்கு இது இம்பார்ட்டன்ட். அடுத்து கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்த், தகுதிக்கான நிபந்தனைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இவர் கொடுக்குறாரு. இது என்னன்னா நம்மளுடைய செல்ஃப் ஒர்த்தை வேற யாராவது முடிவு பண்ணுறது. இப்போ அப்பா அம்மா சொல்கிறாங்க, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாதான் எங்கள் பையன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுடைய ஒர்த்தை அவங்க தீர்மானிக்கிறாங்க. நம்மளுடைய ரியல் செல்ஃப் சுமாராக படிக்கிறதா இருக்கும். அப்பா அம்மாட்ட பேர் வாங்கணுமேனு நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் நோக்கி ஓடிட்டு இருப்போம். நம்மளுடைய ரியல் செல்ஃப் ஒன்றா இருக்கும், ஆனால் யாரோ போட்ட கண்டிஷனுக்காக நம்ம சுயத்தை இழந்து நம்ம ஓடிட்டு இருப்போம். அதுக்கு பேர் தான் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்த். இப்போ செல்ஃப் அக்செப்டன்ஸை 2 இடத்துல யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு கார்ல் ரோஜர்ஸ். ஒன்று லேர்னிங்க்கு, இன்னொன்று கவுன்சிலிங்க்கு, ஆலோசனை வழங்குறதுக்கு. கவுன்சிலிங் 2 வகை இருக்குது. ஒன்று டைரக்டிவ் கவுன்சிலிங், நேர்மறை ஆலோசனை. கவுன்சிலர் ஆலோசனை கொடுக்குறவர், அவர் தான் அங்கே பாஸ். அவர் என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுவார், அதை பண்ணிட்டு வந்தால் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுவார். முழுக்க அவர் சொல்கிறபடி தான் அந்த கவுன்சிலிங் செஷனே நடக்கும். அதுக்கு பேர் தான் டைரக்டிவ் கவுன்சிலிங். நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்னா கவுன்சிலர் எதுவும் சொல்ல மாட்டார். அவர் வந்தவங்க கிட்ட பேசுவார், காது கொடுத்து கேட்பார், அவங்க பிரச்சனைக்கு அவங்களே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு பேர் தான் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். இன்னொரு பேர் பர்சன் சென்டர்ட் தெரப்பி, PCT, நபர் மையப்படுத்தப்பட்ட சிகிச்சை. இதில் 3 கண்டிஷன் இருக்குது. ஒன்று அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். வரவர் யாராக இருந்தாலும் சரி அவரை ஜட்ஜ் பண்ணாமல் அவர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவிட்டியோட கேட்குறது. அது மூலமாக அடுத்தது எம்பத்தி, பரிவுணர்வு. வரவங்க கிட்ட நம்ம பரிவோடு நடந்துக்கிறது. 3வது கான்க்ரூவன்ஸ் ஆர் ஜென்யூன்னஸ், ஒத்திசைவு, உண்மையாக இருத்தல். கவுன்சிலிங்க்கு வரவங்கள்ட்ட நாம் ஜென்யூனாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, கான்க்ரூவன்ஸ், இந்த வார்த்தையை இப்போ தான் பார்த்தோம். கான்க்ரூவன்ஸ்ன்றது நம்மளுடைய ரியல் செல்ஃபும் ஐடியல் செல்ஃபும் மேட்ச் ஆகிறது தான் கான்க்ரூவன்ஸ். அப்படி இல்லைன்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ் மூலமாக அதை நம்ம சரி பண்ணிக்கணும். இது கவுன்சிலிங் கொடுக்குறவருக்கும் தேவை, வரவருக்கும் அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் வர மாதிரி இந்த கவுன்சிலர் ஹெல்ப் பண்ணணும். இப்போது இந்த கேள்வியோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, அட் வாட் ஸ்டேஜ் த ப்ராப்ளம் இஸ் டிஃபைன்ட் அண்ட் எக்ஸ்பிளைன்ட் இன் கிரியேட்டிவ் ப்ராசஸ். ஆக்கச் செயற்பாட்டில் சிக்கலை வரையறுத்தல் மற்றும் விளக்கமளித்தலுக்கான நிலை. இது நமக்கு தெரியலன்னே வச்சுக்குவோம், ஆனால் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். கிரியேட்டிவ் ப்ராசஸ். ஸோ எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கணும். இவங்க கேட்குறது எந்த ஸ்டேஜில் ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், கிரியேட்டிவ் ப்ராசஸை வச்சு சால்வ் பண்ணணும். அப்போது எந்த ஸ்டேஜில் இது வரும்? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இன்குபேஷன், அடைக்காலம், இது என்னன்னு நமக்கு தெரியல. அடுத்து ப்ரிப்பரேஷன், தயார்படுத்துதல். பொதுவாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா முதல்ல அது என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம்னு தெரியணும், அதை டீட்டெயில் பண்ணணும். அதனால் ப்ரிப்பரேஷன் சரியாக இருக்கும்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்து இலுமினேஷன், உள் ஒளிர்தல், இது என்னன்னு தெரியல, அதனால் இதை விட்டுறோம்.
வெரிஃபிகேஷன் சரிபார்த்தல். பொதுவாக ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை வெரிஃபை பண்ணுவோம். அதனால் இது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கப்புறம் வர விஷயமாக தான் தோணுது. அதனால் இதையும் ப்ரிப்பரேஷனையும் கம்பேர் பண்ணும்போது ப்ரிப்பரேஷன் சரியாக இருக்குன்னு தோணுது, அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இது சரியான பதிலா அப்படின்னா ஆமாம், சரியான பதில் தான். எங்கேருந்து இந்த கேள்வி எடுத்திருக்காங்க? கிரியேட்டிவ் ப்ராசஸ்ன்ற விஷயம் கிரஹாம் பல்லஸ் அப்படின்றவர் அவருடைய ஆர்ட் ஆஃப் தாட் புக்கில் 1926 கொடுத்துருக்காரு. மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப் ப்ரிப்பரேஷன், இதில் தான் என்ன ப்ராப்ளம்ன்றதை டிஃபைன் பண்ணுறாரு. அடுத்த ஸ்டெப் இன்குபேஷன், இது அந்த பிரச்சனையை ஆற போடுறது, அதை பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் நம்முடைய ஆழ் மனசில் அந்த ப்ராப்ளத்தை வச்சிருக்கிறது. 3ஆவது ஸ்டெப் இலிமினேஷன், நம்முடைய ஆழ் மனசே இந்த ப்ராப்ளத்தை அசை போட்டு அதுவே திடீர்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். நம்ம தியரியில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்சைட்னு ஒரு விஷயம், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அதுதான் இன்சைட்ன்றது. இலுமினேஷனும் அதே மாதிரி தான். 4ஆவது ஸ்டெப் வெரிஃபிகேஷன், இந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகுமா ஆகாதான்றதை வெரிஃபை பண்ணிக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ப்ரிப்பரேஷன் தான் சரியான பதில், ஒரு ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணுற ஸ்டேஜ். அடுத்து அக்கார்டிங் டு WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஆல்கஹாலிக்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ், உலக சுகாதார நிறுவனத்தின்படி குடிப்பவர் என்பவர் ஒரு மேனியாக், வெறியர். குடிக்கிறவங்க எல்லாத்தையும் வெறியர்னு சொல்ல முடியாது, அப்போ இது ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பில்லை. பேஷண்ட், நோயாளி இருக்கலாம். மென்டல் இல்னஸ், மனநோயாளி. மனநோயாளின்றவங்க மனசு சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க தான். குடிக்கிறவங்கள அது மாதிரின்னு சொல்ல முடியாது. எக்ஸசிவ் ட்ரிங்கர்ஸ், மிதமிஞ்சிய குடித்தல் உடையவர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கேள்வியிலேயே குடிப்பவர்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய அதிகமாக குடிக்கிறவங்கன்னு சொல்லலை. இதை வச்சு பேஷண்ட், நோயாளியை செலக்ட் பண்ணிக்கிறோம். இது சரியான பதில் தான். அடுத்த கேள்வி, இந்த லேர்னிங் கர்வ் பீரியட் ஆஃப் நோ ப்ராக்ரஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ், கற்றல் வளைவில் முன்னேற்றமில்லாத காலத்தை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. முதல் ஆப்ஷன் ஜெனித். ஜெனித்னா உச்சம்னு அர்த்தம். அப்போது முன்னேற்றமே இல்லாத காலத்தை உச்சம் நம்ம சொல்ல மாட்டோம். அடுத்து டிக்ளைன். டிக்ளைன்றது சரிவை நோக்கி வர்றது, ஆனால் இவங்க சொல்கிறது எந்த முன்னேற்றமும் இல்லை, ஒரே மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பிளாட்டோ. பிளாட்டோன்றது தட்டையாக இருக்கிற விஷயம், அப்போ இது சரியாக இருக்கும்னு தோணுது. ஸ்பர்ட்ன்றது டக்குன்னு உயர்ந்துக்கிட்டு போகிறது, இதுவும் இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா இவங்க சொல்கிறது முன்னேற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு தட்டையாக இருக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு பிளாட்டோவை செலக்ட் பண்ணுறோம். இது கரெக்டான பதிலானா ஆமாம், கரெக்டான பதில் தான். இந்த கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்காங்க? நம்ம மெமரி தியரியில் எபிங்கஸ்னு ஒருத்தவர் கொடுத்த மெமரி கர்வ் பார்த்தோம். எப்படி ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே வரோம் அப்படின்றதுக்காக. அதை ஒட்டியே இவர் லேர்னிங் கர்வ்னு ஒன்று கொடுத்தாரு. அதுதான் இங்கே பார்க்குற கர்வ். முதல்ல ஸ்லோ பிகினிங், கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே போகும் நம்மளுடைய லேர்னிங். அடுத்து ஸ்டீப் ஆக்சலரேஷன், டக்குன்னு அந்த லேர்னிங் மேலே போக ஆரம்பிச்சிடும். அடுத்து ப்ரொஃபிஷியன்சி, இதுதான் பீக். அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் அப்படியே சஸ்டைன் ஆகி போகும், அதுக்கு பேர் தான் பிளாட்டோன்றது. இதை வச்சு தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்து லாங்குவேஜ் இஸ் யூஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இஸ் ரிலேட்டட் டு, மொழி தகவல் தொடர்புக்கு பயன்படுகிறது என்பது. முதல் ஆப்ஷன் சைக்கோ மோட்டார். மோட்டார்னாலே உடல் இயக்கம் சார்ந்தது. சைக்கோ மோட்டார்ன்றது உடலும் மனசும் சேர்ந்து நம்மளுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அடுத்து காக்னேட்டிவ், அறிவுசார், இதுதான் நம்மளுடைய மென்டல் ப்ராசஸ், அது எல்லாமே பண்ணுறது. அப்போ லாங்குவேஜை ஒரு மொழிக்காக யூஸ் பண்ணுறது நம்ம சிந்தனையிலேருந்து தான் அதை நம்ம பண்ணுறோம், அப்போ இது சரியாக இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து அஃபெக்டிவ். அஃபெக்டிவ்ன்றது முழுக்க நம்மளுடைய உணர்ச்சிகள் சார்ந்தது, எமோஷன்ஸ். அடுத்து என்ஹான்ஸ், உயர்த்துதல், ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் என்ஹான்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வச்சு காக்னேட்டிவ் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அதை சூஸ் பண்ணிக்கிறோம். இது சரியான பதிலான ஆமாம், சரியான பதில் தான். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு நம்ம பிஎட்ல படிச்சிருப்போம். ஒரு 6 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. முதல்ல நம்ம எல்லாரும் பண்ணுறது ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கிறது. அடுத்து அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறது. அடுத்து அப்ளை, ஒரு சிச்சுவேஷனுக்கு அதை அப்ளை பண்ணுறது. அடுத்து அனலைஸ், அதை பார்ட்டாக அனலைஸ் பண்ணுறது. அடுத்து எவாலுவேட், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு முடிவு எடுக்கிறது. ஹையஸ்ட் ஃபார்ம் கிரியேட், புதிய விஷயங்களை உருவாக்குறது. நாலேஜோட வெவ்வேறு லெவல்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய அறிவை வச்சு தான் பண்ணுவோம். காக்னேட்டிவ். மொழியை நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதும் இந்த அடிப்படையில் தான் நம்ம பண்ணுவோம். முதல்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்குவோம், அப்புறம் புரிஞ்சுக்குவோம், அப்புறம் அப்ளை பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம், எவாலுவேட் பண்ணுவோம், புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்து ஹூ டெவலப் த மாடலிங் டெக்னிக் ஃபார் மாடிஃபைங் ப்ராப்ளம் பிஹேவியர், சிக்கல் நடத்தையை மாற்ற யார் மாதிரியாக்க உத்தியை உருவாக்கியது. ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. இது 4மே நம்ம 100 தியரிஸில் பார்த்துருக்கோம். அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தோன்னா, ஆஸ்பெல் சொன்னது புதிய நாலேஜை கொடுக்கும்போது பழைய நாலேஜோட லிங்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு பேர் அட்வான்ஸ் ஆர்கனைசர்ஸ். அப்போ இதில் மாடலிங் பற்றி எதுவுமே சொல்லலை, அப்போ இது கிடையாது. அடுத்து வுட்ஸ்வர்த் சொன்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஹேபிட்ஸ். ஒரு விஷயத்தில் ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதில் ஃபாலோ பண்ணுற ஹேபிட்டையும் அதில் கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸை வச்சுமே புதுசாக இன்னொரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க வுட்ஸ்வர்த்தும் மார்க்வெஸும். அப்போ இதுலேயும் மாடலிங் பற்றி எதுவும் சொல்லலை. அடுத்து ஆல்பர்ட் பாண்டுரா, இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் இந்த போபோ டாலை ஒரு ரூமில் வச்சுட்டு நிறைய குழந்தைகளையும் ஒரு பெரியவங்களையும் அந்த ரூம்குள்ளே விட்டார்.
அந்த பெரியவங்க அந்த பொம்மையை அடித்து விளையாண்டாங்கன்னா குழந்தைங்களும் அதே மாதிரி அக்ரெசிவாக அடித்து விளையாடுறாங்கன்னு கண்டுபிடிச்சாரு. பெரியவங்க அந்த பொம்மையை ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா குழந்தைங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது மூலமாக தான் இந்த மாடலிங் டெக்னிக்கை சொன்னார். பெரியவங்களை பார்த்து தான் குழந்தைங்க கற்றுக்குறாங்க, அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு தான் எல்லா விஷயமும் கற்றுக்குறாங்கன்னு சொன்னார். அப்போ ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் வந்து அந்த ரோல் மாடலாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போது இதுதான் பொருந்தி வருது. இதுக்கு பேர் சோஷியல் லேர்னிங் தியரி. ஜெரோம் ப்ரூனர் கொடுத்தது டிஸ்கவரி லேர்னிங். குழந்தைங்கள ஆக்டிவாக டிஸ்கவர் பண்ண விடுங்க, அவங்களே எல்லாம் கற்றுக்குவாங்க அப்படின்னு சொன்னார். ஸ்பைரல் கரிக்குலமும் கொடுத்தாரு. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம ஆல்பர்ட் பாண்ட்ராவை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் சரியான விடயம் கூட. அடுத்து According to Freud, the psychic energy that empowers all mental activities called as the ஃப்ராய்டின் கூற்றுப்படி அனைத்து மன செயல்பாடுகளையும் தூண்டும் மன ஆற்றல் என அழைக்கப்படுகிறது. ஃப்ராய்டுக்கு 2 தியரி பார்த்தோம். ஒன்று சைக்கோ அனாலிசிஸ் தியரி, இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ பார்த்தோம். இன்னொன்று சைக்கோ செக்ஷுவல் தியரி. அதில் தான் இந்த லிபிடோன்ற விஷயத்தை பார்த்தோம். அது ஒரு இன்ப சக்தி. ஒவ்வொரு வயசுலையும் நம்ம பாடி பார்ட்ஸை வச்சு ப்ளஷரை நம்ம தேடிக்கிறோம். சில நேரங்களில் ஒரு ப்ளஷரில் நம்ம மனசு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது நம்ம பர்சனாலிட்டி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த லிபிடோ ஃபிக்ஸேஷன்ற விஷயம் ஃப்ராய்டோட சைக்கோசெக்ஷுவல் தியரியில் வருது. இதில் குறிப்பிட்ட சைக்கிக் எனர்ஜின்றது லிபிடோவை தான் குறிக்கும். அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் சரியான விடையும் கூட. அடுத்தது தேர்ட் ஸ்டெப் ஆஃப் கேஸ் ஸ்டடி மெத்தட் இஸ் தனியால் ஆய்வின் 3ஆம் நிலை. இந்த கேள்விக்கு விடை வந்து நமக்கு தெரியல, அதனால இருக்கிறதுலே லென்த்தியான ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் கலெக்டட் டேட்டா. இது சரியான பதிலான ஆமாம், சரியான பதில் தான். இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க? கேஸ் ஸ்டடி மெத்தட்ன்றது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட். அதில் 7-8 ஸ்டெப் இருக்குது. முதல்ல அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணணும், அப்புறம் அதுக்கு தேவையான டேட்டா வெவ்வேறு இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணணும், 3வது இதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், 5 அதுக்கு ஒரு ரெமடியல் மெஷர், இது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை நம்ம சஜஸ்ட் பண்ணி பிளான் பண்ணணும், அடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்புறம் எவாலுவேட் பண்ணி ஃபாலோ பண்ணணும், கடைசியாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இதுதான் இதில் இருக்க ஸ்டெப்ஸ். அப்போ இதில் இருக்க 3வது ஸ்டெப்பு அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. அதை தான் நம்ம லென்த்தி ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். அது கரெக்டான ஆன்சராக மாறிடுது. அடுத்து டேஷ் இஸ் அ மெயின் ஃபேக்டர் இன் கான்செப்ட் ஃபார்மேஷன். கருத்துருவாக்குதலில் முக்கிய காரணி டேஷ் ஆகும். பசங்களுக்கு ஒரு கான்செப்டை புரிய வைக்கணும்னா என்ன பண்ணணும் அதுதான் கேட்குறாங்க. மொதல் ஆப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸாக என்னன்னு நம்ம ஆல்ரெடி யூனிட் 8 வீடியோவில் பார்த்தோம். லேர்னிங்கிறது ஒன்றும் இல்லை, பசங்களுக்குள்ள ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச் கொண்டு வரணும். ஒரு 5 விஷயத்தில் பிஹேவியர், நாலேஜ், ஸ்கில்ஸ், வேல்யூஸ், ஆட்டிடியூடில். அது எப்படி கொண்டு வரணும்னா 3 வழி தான் இருக்குது. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, பாட புக்கு மூலமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கேம்ஸ் விளையாட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்டிவிட்டி வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். 2வது ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது, 3வது ட்ரைனிங் கொடுக்கறது. அப்போது இது கரெக்டாக இருக்குன்னு தோணுது. அடுத்த ஆப்ஷன் டீச்சிங். டீச்சிங்கிறது எப்படி வேணால் இருக்கலாம், வெறும் புக்கை வச்சு மட்டும் நம்ம சொல்லித்தரலாம். அது மூலமாக கான்செப்டை புரிய வைக்க முடியுமானா அது டவுட் தான். அடுத்து கான்செப்ட் இருந்தால் தான் அந்த கான்செப்டே நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அடுத்து கண்டென்ட், பாடப்பொருள். பாடப்புக்கு மூலமாக மட்டும் கான்செப்டை புரிய வைக்க முடியுமானா கஷ்டம்தான். அதனால் எக்ஸ்பீரியன்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து blame or insult should never be applied to. குறை கூறுதல் அல்லது கேலி செய்தல் யாருக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இதில் ஆப்ஷன்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். எக்ஸ்ட்ராவர்ட் கொடுத்துருக்காங்க, இன்ட்ராவர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்லோ லேர்னர்ஸ், ஆம்பிவர்ட். 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது அதில் தான் பதில் இருக்கும். அப்போ ஸ்லோ லேர்னர்ஸை எலிமினேட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ராவர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் கலகலன்னு பேசுவாங்க, ஃப்ரீயாக பழகுவாங்க, அதனால் அவங்கள யாரும் கேலியோ கிண்டலோ பண்ண போகிறதில்ல. இன்ட்ராவர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் யார் கூடயும் பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. முக்கால்வாசி நேரம் அவங்கள தான் எல்லாரும் இன்சல்ட் பண்ணுவாங்க, ப்ளேம் பண்ணுவாங்க. ஆம்பிவர்ட்ன்றது பொதுவாக இன்ட்ராவர்ட்டாக இருப்பாங்க, ஆனால் தேவைப்படுற இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ராவர்ட்டாக மாறிக்குவாங்க. அதுக்கு உதாரணம் ஆக்டர் விஜய் எடுத்துக்கலாம். அவர் பொதுவாக யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டார், ஆனால் கேமரா முன்னாடி வந்துட்டால் வேற ஆளாக மாறிடுவார். அதுதான் ஆம்பிவர்ட்ன்றது. இதில் யார் அதிக கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாவாங்கன்னு பார்த்தா இன்ட்ராவர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பயங்கரமான அப்சர்வர்ஸ். பேச தான் மாட்டாங்களே ஒழிய, ஆனால் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரெயிட். அதனால் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த கேள்வியோட அடிப்படை. அப்போ இன்ட்ராவர்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். இது கரெக்டாக அப்படின்னா கரெக்ட் தான். 15வது கேள்வி, which one of the following systems of psychology was developed by E.B. Tishner? கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று உளவியலிற்கான செயல்முறையாக E.B. Tishner உருவாக்கினார்? நம்ம இவருடைய பேரை 100 theories பார்க்கல, ஆனாலும் இந்த கேள்வியை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா சைக்கோ அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சரலிசம், பிஹேவியரிசம், ஃபங்க்ஷனலிசம். பார்த்தாலே தெரியும் சிமிலர் ஆப்ஷன்ஸ் இசம்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைக்கோ அனாலிசிஸ் தனியாக இருக்குது, அதனால் அதை எலிமினேட் பண்ணிக்கிறோம்.
அதுவும் இல்லாமல் சைக்கோ அனாலிசிஸ் இப்போ தான் பார்த்தோம் ஃப்ராய்டோட தேரின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ டிஷ்னருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இல்லை. மீதி இருக்க 3 ஆப்ஷனில் எதுன்னு தெரியல, 3மே ஒரே லென்த்தாக இருக்குது. அதனால் மொதல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். இது சரியான பதிலா அப்படின்னா சரியான பதில் தான். இந்த கேள்வியோட அடிப்படை எதுன்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது சைக்காலஜியில். மொதல் ஸ்ட்ரக்சரலிசம் தான் வந்துச்சு. அவங்க இந்த மைண்டோட ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணாங்க. இதை முதல்ல பண்ணது வில்ஹம் வுண்ட். அவர் தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. அவரோட ஸ்டூடெண்ட் தான் இந்த டிஷ்னர்ன்றவர். அவர் அதை இன்னும் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணார். அடுத்து வந்தது ஃபங்க்ஷனலிசம். இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஒரு பர்பஸ் ஆஃப் பிஹேவியர், ஒரு பிஹேவியர் ஏன் நடக்குது அப்படின்றது தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதை பண்ணது வில்லியம் ஜேம்ஸ், அதுக்கப்புறம் ஜான் டியூவி. அப்புறம் வந்தது தான் பிஹேவியரிசம். இதை பண்ணது வாட்சன், அப்புறம் ஸ்கின்னர். இந்த ஆப்ரண்ட் கண்டிஷனிங் இதெல்லாமே வந்து இந்த பிஹேவியரிசம் கீழே தான் வரும். இது என்னென்னா அப்சர்வபிள் பிஹேவியர். அந்த பிஹேவியர் கண் கூட தெரியணும். அதுதான் வந்து சைக்காலஜியோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க இவங்க. ஸோ இதுதான் 3 மேஜர் சைக்காலஜியோட தாட்ஸ். 15 கேள்வி தான் பார்த்தோம், ஆனால் நிறைய விஷயங்கள் படிச்சிட்டோம். அதனால இந்த மேட்ச்சில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மீதி 15 கேள்வியை அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். இந்த 15 கேள்வியில் நிறைய கேள்வி நமக்கு தெரியாத கேள்வியாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி சரியான பதிலை சூஸ் பண்ணோம். அதனால் 15க்கு 14 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். இதே டெக்னிக்கை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Happy learning and all the best.